அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்றைய நற்செய்தி. அடையாளம் காணும் தேவன். முக்கிய வசனம், இவர் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து. எபிரேயர் 1:3. நான் இந்தியாவிற்கு முதன்முறையாக சென்றேன். நள்ளிரவு கடந்து பெங்களூர் விமான நிலையம் அடைந்தேன். அநேக மின்னஞ்சல்கள் எனக்கு வந்த போதிலும் நான் யாரை சந்திக்க வேண்டும் என்றும் என்னை அழைத்து செல்பவர் யாரென்றும் அறியாதிருந்தேன். திரளான ஜனக்கூட்டத்தை பின்தொடர்ந்து என் உடைமைகளை பெற்றுக்கொண்டு சுங்கத்துறை சோதனைகளை முடித்து சமுத்திரம் போன்ற மக்கள் கூட்டத்தில் எனக்கு யாராகிலும் பரிச்சயப்படுவார்களா என்று தேடினேன். கூட்டத்திற்கு முன்பாக அங்கும் இங்கும் சுமார் 1 மணி நேரம் நடந்து யாராகிலும் என்னை அடையாளம் காண்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். கருணை நிறைந்த ஒருவர் முன்வந்து, நீங்கள்தான் விண்கோலியரா என என் பெயரை கேட்டு, என்னை மன்னியுங்கள், நீங்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று நான் நினைத்தேன். நீங்களோ எனக்கு முன்பாக நடந்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் நான் எதிர்பார்த்தது போல உங்கள் தோற்றம் இல்லை என்றார். நாம் அடிக்கடி குழப்பமடைந்து நாம் அறிய வேண்டிய மனிதர்களையும் இடங்களையும் அடையாளம் காண தவறுகிறோம். தன்னை அடையாளம் காண தேவன் ஒருபோதும் தவறாத வழியொன்றை ஏற்படுத்தினார். நமது உலகிற்கு இயேசுவாகவும் அவர் வந்தார். இவரே அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே தேவனின் சரியான பிரதிநிதித்துவம். நாம் அவரை காண்கையில் தேவனை காண்கிறோம் என்கிற முழு நிச்சயம் நமக்கு உண்டு. தேவன் எப்படி இருப்பார், என்ன பேசுவார், எப்படி நேசிப்பார் என்று நாம் அறிய விரும்பினால் நாம் பார்க்க வேண்டிய, செவி கொடுக்க வேண்டிய ஒருவர் இயேசுவே. அவர் மூலமாய் திருவுளம் பற்றினதற்கு நாம் உண்மையாக செவி கொடுக்கிறோமா? நாம் அவருடைய சத்தியத்தை தான் பின்பற்றுகிறோமா? நாம் தேவனை அடையாளம் காண்கிறோம் என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ள நாம் குமாரன் மீது நம் கண்களை பதித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். தேவனின் குரலை இனங்காண நீங்கள் எப்போது தடுமாறுகிறீர்கள்? இயேசுவின் மீது உங்கள் கவனத்தை பதிப்பது எவ்வாறு உங்களுக்கு உதவும்? அன்பு தேவனே, நான் உமது சத்தியத்தை அறிந்து உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். இயேசுவில் உம்மை அடையாளம் கண்டு கொள்ள எனக்கு உதவும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.